இந்த ஆர்பிஐ வந்து வேரியஸ் டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எங்கெல்லாம் வந்து எந்தெந்த டொமைன்ல வந்து இந்த ஆர்பிஐ இருக்கு. நிறைய பேருக்கு வந்து கொஸ்டின் சொல்லலாம். ஸோ ஐ எம் ஒர்க்கிங் இன் பிபிஓ, ஐ எம் ஒர்க்கிங் இன் ஐடி. ஸோ எனக்கு ஐடில ஆர்பிஐ இருக்கா, பிபிஓல ஆர்பிஐ இருக்கா, இல்லை நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த டொமைன்ல ஆர்பிஐ இருக்கா அப்படின்றதுக்கு நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இப்போ ஓப்பன் கொஸ்டின், உங்களுக்கு யாருக்கெல்லாம் தெரியும் எந்தெந்த டொமைன்ல ஆர்பிஐ யூஸ் பண்றாங்கன்றது வந்து தெரியும்? மேபி இண்டஸ்ட்ரி வைஸ் சொல்லுங்க. இண்டஸ்ட்ரினா என்ன சொல்லுவோம்? இண்டஸ்ட்ரி வைஸ் வந்து என்ன சொல்லலாம்னா, சிம்பிளா வந்து பேங்கிங் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரி வைஸ் வந்து இங்கெல்லாம் ஆர்பிஐ யூஸ் பண்றாங்க, இங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு இதை சொல்லுங்க பார்க்கலாம். பிபிஓ செக்டார். ஓகே, பிபிஓ. ஓகே, பிபிஓ. ஸோ பிபிஓனா வந்து பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். அங்கே பேங்கிங் இருக்கும். ஸோ லெட்ஸ் சே பேங்கிங் ஆர் ஃபினான்சியல். ஓகே, ஃபினான்சியல் சர்வீசஸ். எனி அதர் இண்டஸ்ட்ரி? ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்து ஆர்பிஐ வந்துட்டு இப்போ வந்து, ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலி வந்து கைண்ட் ஆஃப் பேங்கிங்கு, ஃபினான்சியல் சர்வீஸ் இந்த டொமைனில் தான் வந்து ஏன்னா அதிகமான ஒர்க். இந்த பிபிஓ வந்து நிறைய ஹெல்த் கேர் இந்த மாதிரி நிறைய அவுட் சோர்சிங் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி டொமைனில் தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து தே ஆர் இன் டு ஐடி ஆல்சோ. ஸோ லெட்ஸே வந்து ஹெல்த் கேர், ஓகேங்களா? ஹெல்த் கேர் ப்ராசஸ் நிறைய பிபிஓவில் பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? ஹெல்த் கேர். தென் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், ஓகேங்களா? ஸோ தென் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். ஓகே, ஸோ தென் பப்ளிக் செக்டார், ஈவன் பப்ளிக் செக்டார் ஆல்சோ நீங்க வந்து பார்க்கலாம். ஓகே, பப்ளிக் செக்டார். தென் வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலையும் நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பேங்கிங் ஆர் ஃபினான்ஷியல் செக்டார்ல பார்க்கலாம், ஹெல்த் கேர் செக்டார், இன்சூரன்ஸ் செக்டார், பப்ளிக் செக்டார், மேனுஃபேக்சரிங். ஸோ இதெல்லாம் இண்டஸ்ட்ரி ஓரியன்ட், ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு குரூப் ஆஃப் அப்படின்னு சொன்னா இந்த ப்ராசஸ்ல எந்தெந்த இண்டஸ்ட்ரி வைஸ் வந்து ஆர்பிஐ வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி. ஸோ நீங்க டிபார்ட்மெண்ட் வைஸ், லெட்ஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ் சொல்லலாம், ஓகேங்களா? ஓகே, டிபார்ட்மெண்ட் வைஸ்னா வந்து ஐடி சொல்லலாம், ஓகேங்களா? அப்புறம் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் சொல்லலாம், எஃப்என்ஏ சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டெஸ்டிங் சொல்லலாம், ஓகேங்களா? குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆர் டெஸ்டிங் சொல்லலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஹெச்ஆர் டீம் சொல்லலாம். ஒரு என்னென்ன ஒரு கம்பெனியில் என்ன டீம் இருக்கும், ஹெச்ஆர் டீமு. ஸோ அதுக்கப்புறம் லீகல் டீமு, லீகல் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து வேரியஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து நம்மளுடைய ப்ராசஸ் ஐடென்டிஃபை பண்ணி எல்லாமே ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க. தேர் ஆர் மெனி யூஸ் கேசஸ் இன் ஆல் தி டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர், லீகலு, ஐடி. ஸோ இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ல நிறைய ஆட்டோமேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? பட் நீங்கள் வந்து கேட்கலாம், ஸோ இண்டஸ்ட்ரி ஓகே, டிபார்ட்மெண்ட் ஓகே, ஸோ என்னென்ன டெக்னாலஜியில் வந்துட்டு நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியும்னு கேட்கலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து கணபதி கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு, எஸ்ஏபியில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ். ஸோ அமேசான், ஓகேங்களா? நமக்கு வந்து அமேசான் வெப் சர்வீஸ் இருக்கு இல்லையா, ஏடபிள்யூஎஸ், அப்புறம் மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட், லெட்ஸே என்னென்ன டெக்னாலஜி வைஸ் பார்ப்போம். டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் நிறைய இருக்கு. நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு இப்போ கரண்டா நமக்கு ஃபெமிலியரா இருக்க டூலை மட்டும் நான் சொல்றேன். ஏடபிள்யூஎஸ் சொல்லலாம், எம்எஸ் ஆஃப் மைக்ரோசாஃப்ட். மைக்ரோசாஃப்ட்னாவே வந்து உங்களுக்கு தெரியும் எல்லாமே கவர் ஆகிடும். எக்ஸல்லு, வேர்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அவுட்லுக்கு, ஓகேங்களா? ஸோ அவங்களோட பவர் பாயிண்ட்டு, ஒன் நோட்டு இந்த மாதிரி நிறைய கவர் ஆகும். ஸோ அது எல்லாமே வந்து மைக்ரோசாஃப்டோட எல்லா ப்ராடக்டோடையும் நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும் யூசிங் யுஐ பாத், ஓகேங்களா? ஸோ அப்புறம் சர்வீஸ் நவ் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு தெரியல. யாரெல்லாம் சர்வீஸ் நவ்ல ஒர்க் பண்றீங்க? எஸ் 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 சர்வீஸ் நவ். தென் வந்து எஸ்ஏபி. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி எஸ்ஏபியில் வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் எஸ் எஸ் டேப்லூவில் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மெயின் ஃப்ரேமு, ஓகேங்களா? மெயின் ஃப்ரேமு, ஸோ ஆரக்கிள். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜியோட வந்து நம்ம இன்டிகிரேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ரொம்ப லைட்டாக ஃபெமிலியராக இருக்கிற டெக்னாலஜி மட்டும் நான் சொல்லியிருக்கேன். பட் யூ கேன் இன்ட்ராக்ட் வித் அ லாட் ஆஃப் டெக்னாலஜிஸ், ஓகேங்களா? அந்த இதில் வந்து நம்மளால கனெக்ட் பண்ணி ஸோ அதுக்கான ப்ராசஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏடபிள்யூஎஸ்ல ஒர்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து பர்டிகுலர் ஏடபிள்யூஎஸ்ல ஒரு ப்ராசஸ் ஆட்டோமேட் பண்ணோம்னா
you will get all the activity related to AWS. So that is you can find it in the UiPath Studio. ஸோ இதான் வந்துட்டு இது. ஸோ இப்போ நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது யூஸ் கேசஸ் எப்படி இருக்கும். நான் வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ் ஓகே, இண்டஸ்ட்ரி வைஸ் ஓகே, டிபார்ட்மெண்ட் வைஸ் ஓகே, டெக்னாலஜியும் ஓகே. ஸோ யூஸ் கேசஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லெட்ஸே வந்து கிளவுட் அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா அஸ்யூர், அமேசான் வெப் சர்வீஸ், கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணலாம். ஐடியில் இதெல்லாம் சொல்கிறேன், கிளவுடில் ஐடிக்குள்ளே ஃபாலோ ஆகும். டேட்டா சென்டர், VMware தெரியும் இல்லையா உங்களுக்கு, விர்ச்சுவல் மெஷின், சிட்ரிக்ஸு, சிஸ்டம் சென்டர், இதெல்லாம் வந்து ஃபியூ ஆஃப் தம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, பட் நிறைய வந்து கேள்விப்படுவீங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து வெர்ச்சுவல் டெஸ்க்டாப்போட வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணுறது. ஸோ இதுக்கப்புறம் ஆக்டிவ் டைரக்டரி, ஐடி ரிலேட்டட், ஆஃபீஸ் 365, அட்லசன், சர்வீஸ் நோ, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு உங்களால் வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள், அக்கௌண்ட்ஸ் பேயபிள், அப்புறம் பேமெண்ட் ப்ராசஸிங், லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா ப்ராசஸ்லையும் வந்துட்டு RPA வந்து இன்வால்வ் ஆகிட்டு இருக்கு. நிறைய RPA வந்துட்டு நிறைய அதே RPA டூல்ஸ் வந்து டெவலப் பண்ணி நிறைய ஆட்டோமேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ மேபி அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அது ஸோ இப்போ வந்துட்டு அதுதான் டெக்னாலஜி வைஸ்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மைக்ரோசாஃப்டோட நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அபைன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ OCR பிளாட்ஃபார்ம். ஸோ இது கூட நம்மளால கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். சர்வீஸ் நோ, டேப்லோ, AWS, சைபர்ராக். ஸோ இந்த மாதிரி சோ மெனி பிளாட்ஃபார்மோட நம்ம UiPath வச்சு இன்ட்ராக்ட் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ண முடியும். ஸோ இமேஜின் தட் மேபி நீங்கள் உள்ளே வரும்போது ஒரு எக்ஸல் ஆட்டோமேஷன் பண்ண முடியும், அவுட்லுக் ஆட்டோமேஷன் பண்ண முடியும், வேர்ட் ஆட்டோமேஷன் பண்ண முடியும், மேபி SQL ஆட்டோமேஷன் பண்ண முடியும். இப்படிதான் நினைச்சிருப்பீங்க. பட் எவ்ரி டெக்னாலஜி பார்ட்னர், ஓகேங்களா, என்னென்ன டெக்னாலஜி புதுசாக இருக்கோ அந்த எல்லா பார்ட்னரோடையும் டைப் வச்சுட்டு அவங்களுடைய ஆட்டோமேஷன் எல்லாத்தையும் ஆட்டோமேஷன் ஸ்கோப்புக்குள்ள கொண்டு வந்து ஆட்டோமேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இட் டசன்ட் மீன் வந்துட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கோம்னு அர்த்தம் கிடையாது. நம்ம மிகப்பெரிய ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கோம். அந்த இது எல்லாத்தையும் லேர்ன் பண்றதுக்கு வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் 2-3 இயர்ஸ் ஆகும். ஏன்னா UiPath வந்து டே டு டே வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்க வந்து அப்டேட்ஸை லேர்ன் பண்றதுக்கே வந்து உங்களுக்கு தனியா ஒரு 4 ஹவர்ஸ் தேவைப்படும். உங்களுக்கு UiPath கொடுக்குற அப்டேட்ஸு, அவங்க லான்ச் பண்ற ப்ராடக்ட், நியூ டெக்னாலஜி இதெல்லாம் லேர்ன் பண்றதுக்கே உங்களுக்கு தனியா ஒரு 4 ஹவர்ஸ் டெய்லியும் தேவைப்படும். ஓகேங்களா. அந்த அளவுக்கு லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ கேன் சே தட் நோ, திஸ் இஸ் த பெஸ்ட் டூல் அப்படின்னு சொல்லுவேன். மற்ற டூல்ஸ் லான்ச் பண்ணலைன்னா அவங்களும் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபெமிலியரா, ரொம்ப என்ன சொல்ல, டே டு டே வந்து ஆக்டிவா இருக்கிறது வந்து UiPathன்னு சொல்லுவேன்.